எவனும் பாத்துருவோம். அப்படி என்னதாங்க இந்த பெட்டிக்குள்ள இருக்கு? இன்னில இருந்து நம்ம வாழ்க்கையே மாற போகுது. எதிர்காலமே இதில் தான் இருக்கு. சரி சரி சீக்கிரமா தொடங்க. அடக்கு வரங்க. அண்டா காக்கசம் அபுல் காக்கசம் திறந்து விசிட்டே. இதெல்லாம் உனக்கு தான். இது யாருக்கும் தெரியாம நீயே யூஸ் பண்ணிக்க. என்னது இது? ஐயோ சொல்லுங்க, யாரோடது? தெரியாது. தெரியாமலே மெயின்டைன் பண்றீங்களா? மெயின்டைன் பண்றதுனா அப்புறம் இருக்கட்டும். இதுல இருந்த பணம் எங்க? என்ன கேட்டா? நாயுடு 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 வாங்க வாங்க வாங்க. என்னங்க என் வீடு தேடி வந்திருக்கீங்க? நான் வரலையா, நீயே வர வச்சிருக்க. என்னாச்சு? சூட்கேஸ். என்ன பூ கூட நான் சொல்றேன். நான் கொடுத்த சூட்கேஸ் எங்கயா? ஐயோ, உங்க ஒய்ஃப் கிட்ட கொடுக்க சொன்னீங்களா இல்லையா? அந்த சூட்கேஸ் தான் இது. யோ, இந்த சூட்கேஸ்ல புடவை ஜாக்கெட்ல இருக்கியா? உங்க ஒய்ஃபோட புடவை ஜாக்கெட்ல இருக்குன்னு சொன்னீங்களே, அப்புறம் வேற என்ன இருக்கும்? அது இருந்தா பரவாயில்லையா? எவ்வளவு புடவை ஜாக்கெட்ல இருக்கு? எவ்வளவு பாரு. ஐயோ, என்ன பாபா, நான் சாப்பாடு எடுத்து வச்சிருக்கேன், வெளியே வந்துட்டீங்க. பாபா, இது என்னோட சூட்கேஸ் ஆச்சே. இவ பெட்டி உங்கள்ட்ட எப்படி வந்துச்சு? என்கிட்ட கேக்குறியா? இல்ல சார், இப்பதான் ஒண்ணு புரியுது சார். என்னையா? அது ஒண்ணு இல்ல சார். நீங்க பெட்டியை கொடுத்து உங்க வீட்டுக்கு அனுப்பினீங்கல்ல, அப்ப இவ போன் பண்ணா அம்மா வீட்டுக்கு போறேன்னு சொல்லி இவளை பார்க்க அவசரமா வந்தேன்னா அப்ப சூட்கேஸ் மாறிடுச்சு சார். உங்க பெட்டி உள்ளதா இருக்கு, நான் போய் எடுத்துட்டு வரேன். முதல்ல இதை எடுத்துட்டு போ. கொண்டாங்க, இந்தாமா எடுத்துட்டு போ. கொஞ்ச நேரத்துல என்னென்னலாம் நடந்து போச்சு. ஒருவேளை நாயுடு அதை திறந்து பார்த்துருப்பானோ? நம்ம நாயுடுக்கு அவர் அறிவில்லாம் கிடையாது. ஐயோ, பெட்டி என்ன இந்த கணம் கணக்குது? புடவை ஜாக்கெட்டுக்கு இந்த கணமா? இந்தாங்க சார் உங்க பெட்டி. நில்லுங்க, இப்பயே ஓபன் பண்ணி பாருங்க. எனக்கு எதுவா இருந்தாலும் வீட்டுல போய் ஓபன் பண்ணி தான் பழக்கம். ஐயோ, வீட்டுல போய் பாட்டில ஓபன் பண்ணலாம், இத ஓபன் பண்ணுங்க. நான் வீட்லயே ஓபன் பண்ணிக்கிறியா? ஐயோ, என்ன இது இவ்வளவு பதட்டமா தூக்கிட்டு ஓடுறாரு? அம்மா இதோ வந்துட்டேன். அம்மா மூடு. ஐ, கதவு மூடு. என்னங்க இது? உண்மையிலேயே இதுலதான் மகாலட்சுமி இருக்கு. அந்த மகாலட்சுமி முதல்ல நீ பாரு. சரி சரி தொடங்க. நாயுடு சார், இந்த வீடு தான் சார். இந்த வீடா? ஆமா சார். அப்படியா? நிப்பாட். நீங்க தான் நிப்பாட்டணும். அப்பா, ஒரு வழியா கண்டுபிடிச்சாச்சு. இந்த வச்சுக்கோ. ரொம்ப தேங்க்ஸ் சார். ஆமா, நான் தான் போலீஸ் கிட்ட விலை வரி அட்ரஸ் கொடுத்துட்டேன். அவங்க மெத்தையை கண்டுபிடிச்சு கொடுப்பாங்களே, நீங்க எதுக்கு இவ்வளவு தூரம் வந்தீங்க? அந்த மெத்தையோட ரகசியம் உனக்கு தெரியாது. அது உள்ள 4 கோடி ரூபாய் இருக்கியா? என்னது 4 கோடியா? ஆமா, சின்ன பிள்ளை மரக்குதிரையில விளையாடும்ல, அது மாதிரியே ஆட்டுங்க. ஐயா வணக்கம். யாரானே? நான் மேஸ்திரி தங்கராஜ். மேஸ்திரினா கட்டணம் கட்ட போக வேண்டிய இங்க என்ன வேலை? எதுக்கு வந்த? நான் ஒண்ணு கேட்பேன், எனக்கு இந்த மெத்தை வேணும். மெத்தையா? நீனுமா மெத்தைய வச்சு என்ன பண்ண போற? இது சாதாரண மெத்தை இல்லைங்க. இந்த மெத்தையோட அருமை உங்களுக்கு தெரியாது. எங்க பரம்பரையில யாரு கல்யாணம் நடந்தாலும் இதுலதான் ஃபர்ஸ்ட் நைட் நடக்கும். ஃபர்ஸ்ட் நைட்டா? ஆமாங்க, நானும் இதுலதான் பிறந்தேன். நீனுமா? இந்த மெத்தையோட மதிப்பு தெரியாம என் பொண்டாட்டி மெத்தக்காரன் கொடுத்துட்டான். அவன் வந்து உங்ககிட்ட வித்துட்டான். எனக்கு இந்த மெத்தை வேணும், சும்மா தராதீங்க. ஐ வாண்ட் 1 lakh. அப்படின்னா 2 லட்சம். 2 லட்சமா? மெத்த சென்டிமீட்டர்ல விழுகிற பிறகு இவனுக்கிட்டே கொடுத்துருவான். ஏங்க, உங்க ரகசியம் எல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். முதல்ல மெத்த கொடுங்க. அதுக்கு இல்ல தம்பி, தூக்குடா. மெத்த சென்டிமெண்டா ஃபீல் பண்றான், அதனால அவனே எடுத்துக்கிறானா? ஒரே மெத்தையை 2 பேர் கேக்குறதுனால ஏலம் விடுவோம். யாரு அதிகமா பணம் வச்சு கேக்குறாங்களோ அவங்க கீழே மெத்தையை கொடுத்துருக்கேன். இது ரொம்ப நல்லா போச்சு. ஏலத்தை ஆரம்பிடும். 3,30,000. 4 லட்சம். 4 லட்சமா? அப்படின்னா 5,05,000. எதுக்குங்க அவ்வளவு கத்திட்டு? சிங்கிள் பேமெண்ட் 10 lakh. அப்படின்னா 10 லட்சம். 10 லட்சமா? எவ்வளவு பிடிச்சு வச்சுறா? பணத்தை எடு. தர்றேன், கொஞ்சம் நகருங்க. இந்த அந்த ரூமை கொஞ்ச நேரம் யூஸ் பண்ணிக்கலாமா? எவ்வளவு நேரம்? only 2 minutes. ஓகே. ஓகே. பணம் கொடுக்காம எடுத்துட்டு போறானே. வந்து தர்றேன். என்னடா இவன் மாட்டுக்கு மத்திய ரூமுக்கு எடுத்துட்டு போறான். பொம்பளை பிள்ளைய கூட்டியாந்துருக்கானா? அண்ணே, உச்சா போப்பா. ஐயோ பணம் பணம். ஐயோ, இதுல இருந்து பணத்தை கடமை. ஐயோ, எப்படம் டேய், எங்கடா பணம்? இந்த மெத்தை இவருக்கு ஃப்ரீயா கொடுத்துறேன். வாடாங்க. என்ன கிண்டல் பண்றியா? என்னமா வந்த மெத்த என்ன, பொண்டாட்டி என்ன, பரம்பரை என்ன, ஃபர்ஸ்ட் நைட் என்ன? நானும் இதுலதான் பிறந்தேன்னு சொன்னேன். அப்புறம் ஏலம் கேட்க சொன்னேன். ஏலம் கேட்டு 10 லட்சம் ரூபாய் கொடுக்கறேன்னு சொன்னேன். 10 லட்சம் எங்க? விருன்னு மத்த ரூமுக்குள்ள எழுதிட்டு போய் 2 நிமிஷம்னா இப்ப 1 நிமிஷத்துல தெரிய போற. நக்கலா? இவனை கொஞ்சம் ஐயா, அப்பா 10 லட்சம் கொடு.
என்கிட்ட 10 பைசா கூட கிடையாது. அப்ப என்ன எதுக்குடா கேட்ட? இல்லைங்க, மெத்தக்குள்ள பணம் இருக்காங்க நம்பிக்கையில தான் ஏலத்தையே கேட்டேன். மெத்த கிலோ பணமா? என்னடா சொல்ற? ஆமாங்க. இதுதாங்க விஷயம். ஓஹோ, அதுதான் அந்த மெத்தைக்கு இவ்வளவு போட்டியா? அண்ணா எதுக்குண்ணா நீங்க அழுகுறீங்க? ஐயையோ, அட சண்டாள போல. அந்த மெத்தைக்குள்ள 4 கோடி ரூபாய் இருந்தே தெரியாம அதை மிதிச்சு நாசம் பண்ணி உருட்டு புரட்டு ராத்திரி பகலா போலீஸ்காரங்கிட்ட அடியா வாக்கி இதெல்லாம் எனக்கு தேவையாடா? நீ பார்த்தத சொல்லிருக்கா? ஏங்க, கேள்விப்பட்டு நீங்களே இப்படி அழுகுறீங்களே, அத வச்சிருந்த நான் எப்படி அழுகணும்? எப்படி அழுவேன்? இப்ப யார் இந்த பணத்தை எடுத்துட்டு போன கண்டுபிடிங்க. அப்படின்னா முத அந்த மெத்தை எடுத்துட்டு போனவன் அந்த எஸ்ஐ சிங்கதாடா. அவனை தூக்குங்கடா. டேய் என்னடா போட்ட? பாம் போட்டேன். டைமண்ட் ஆச்சு தான். என் வாழ்க்கையத்தா அந்த செல்போன் மட்டும் கிடைக்கட்டும், அதுக்கப்புறம் நான் விளையாடுறேன். ஏய், பாடுற வேலை வச்சுக்காத. பாபாலா என்னாச்சு? அந்த மெத்தை கிடைச்சதா? கிடைச்சது, ஆனா அதுக்குள்ள பணம் இல்ல. அப்படின்னா அந்த பணத்தை மெத்த விக்கிறவனே அடிச்சிருப்பான்னு நினைக்கிறியா? பண விஷயம் அவனுக்கு தெரிஞ்ச மாதிரி தெரியல. நானும் அதை பத்தி அவன்கிட்ட கேட்கல. அப்படின்னா பணம் எங்க போச்சு? எங்கேயோ தப்பு நடந்திருக்கணும். வந்துருச்சு. டிக்குடா, டிக்கு. அட பாவிங்களா, பணம் எங்க போச்சு? நானே டென்ஷன்ல இருக்கேன். உங்களுக்கு அந்த வருத்தமே இல்லையா? டேய், சீட்டாட்டத்துல மட்டும் 4 ஜோக்கரை வச்சுக்கிட்டு ரம்மி ஆகலன்னா நாம எவ்வளவு டென்ஷனா இருப்போம். சரி, நீ ரொம்ப ஃபீல் பண்ற, நான் டிராப். நானும் டிராப். நான் மட்டும் கையில பிடிச்சி என்ன பண்ண போறேன்? நானும் டிராப். டேய், என்ன ஷோ காட்டினதுக்கு அப்புறம் ஆளாளுக்கு டிராப்ங்கறீங்க? மரியாதை காசு எடுங்கடா. 10 ரூபா தானே விடுறா. ஏய், 10 ரூபானா விட்டுருவானா? நான் அடிச்ச பர்ஸ கூட விட்டுருவேன். ஆனா சீட்டாட்டத்துல 10 காசு விட மாட்டேன். வீணா பிரச்சனை பண்ணாத. டேய், தர முடியாது, என்னடா பண்ணுவ? இது தர முடியாது. பணம்டா. ஆமா, பணம்டா. 1000 ரூபா நோட்டுங்கடா. எடுத்து எல்லாத்தையும் உள்ள வைடா. ஏய் மச்சான், இது நம்ம பேங்க்ல அடிச்ச பணம்டா. ஏன் 10 ரூபா அதுல எடுத்துக்கோ. போடா சரி. ஆமா, இந்த பணம் எப்பறா பொட்டிக்குள்ள வந்துச்சு? இது நம்ம சூட்கேஸ் தானே? எனக்கு ஒரு சந்தேகம். இதுக்கு முன்னாடி நாயுடு வைஃப் நம்ம வீட்டுக்கு வந்தாங்களே, அப்ப சூட்கேஸ் மாறி இருக்குமோ? கரெக்ட். அவங்களுக்கு எப்படி இந்த சூட்கேஸ் கிடைச்சது? டேய், அந்த சிங்கம் வீட்ல கொடுக்க சொல்லி பெட்டியை கொடுத்திருக்காரு. அந்த நாயுடு இங்க வந்தப்போ நாயுடு வைஃப் தான் பெட்டியை மாத்திருப்பாங்க. ஐயோ, அப்ப நான் போறதுக்கு முன்னாடி சிங்கம் மீசம் பண்ணிக்கிட்ட பணத்தை அடிச்சிருப்பேன். 4 கோடி ரூபாய பொட்டிக்குள்ள வச்சுக்கிட்டு 10 ரூபாய்க்கு அடிச்சுக்கிட்டே மேடம். பணம் தான் நமக்கு திரும்ப கிடைச்சிருச்சுல. இத ஊருக்கு எடுத்துட்டு போய் ஐயனார்ட்ட கொடுத்து இடத்த வாங்கிடா. ஓகே, எல்லாத்தையும் பாக்க. டேய், சீக்கிரம் எடுத்து வைங்கடா. இனி அந்த செல்போன் எதுக்கு? அந்த 4 கோடி கைக்கு வந்தா மஞ்சுவை கழட்டி விட்டு 4 ஃபிகரை கரெக்ட் பண்ணலாம். எது எப்படி இருந்தாலும் நமக்கு நல்ல டைம் இருக்குடா. இல்லடா, வெரி பேட் டைம். என்ன சொல்ற? இங்க பார். எஸ்கேப். டேய், எங்கடா அவன்? அப்ப நீ சொல்றதெல்லாம் உண்மையா? எங்க அம்மா மேல சத்தியமா நான் தான் சார் உண்மையான எஸ்ஐ ரவிராமகிருஷ்ணன். பலே, பிளேடு பாலா. ஹலோ சிங்கம், சார், எஸ் சார். இப்பதான் நம்ப முடியாத ஒரு உண்மை தெரிஞ்சது எனக்கு. என்ன சார், டிவில நிஜ நிகழ்ச்சி பாக்குறீங்களா? ரொம்ப அருமையான நிகழ்ச்சி சார், நான் ரெகுலரா பாக்குறேன். ஏ, விளையாடாதியா. அந்த ரவி ராமகிருஷ்ணன் ஒரிஜினல் இல்ல, டூப்ளிகேட். அவனோட பேரு பிளேடு பாலா ஃப்ரம் திருவள்ளூர். அந்த செக்யூர் பேங்க்ல 4 கோடி கொள்ளையடிச்சது கூட அவனுடைய கேங் தான். 4 கோடி கொள்ளையடிச்சது அவனா? அவன் எந்த நேரமும் தப்பிக்கலாம். சார், அவன் கூட்டத்தோட கூட தப்பிக்கலாம் சார். ஏன், உங்க பொண்ணு கூட தள்ளிட்டு போலாம். என்னையா கண்ணு முன்னால் நடக்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க? என் கண்ணு முன்னாடி தானே தப்பிச்சு போறாங்க. கண்ணு முன்னாடி தப்பிச்சு போறான்னு சொல்ற? ரன்னிங் கமெண்ட்ரி கொடுத்துக்கிட்டு இருக்க, உடனே பிடிக்க வேண்டியதானே? அந்த 4 கோடி ரூபாய் பணம் அவங்கிட்ட தான் இருக்கு. என்கிட்ட இருக்க வேண்டிய 4 கோடி அவங்கிட்ட இருக்கா? என்னையா சொல்ற? இல்ல சார், இப்போ உடனே போய் அவங்கள பேங்கோட அரெஸ்ட் பண்றேன். நீ சிங்கமனா, நான் சிறுத்தடா.
நீ பாஞ்சிட்டு பதுங்குவ, நான் பதுங்கிட்டு பாய்வேண்டா. என் மணி உன் கேஸ் நான் க்ளோஸ் பண்றேன்ல. என் கேஸ் என்னடா நீ க்ளோஸ் பண்றது? என் பணத்தை கொடுக்கலைன்னா உன்னைய நான் க்ளோஸ் பண்ணிடுவேன். உன்னோட பணமா? எந்த பணம்? மெத்தையில இருந்து லம்பா அடிச்சுக்கிட்டு போனியா அந்த பணம். அந்த பணத்தை தான் நம்ம ரவி ராமகிருஷ்ணன் அடிச்சிட்டு போறோம். யாரு? இன்ஸ்பெக்டர் ரவி ராமகிருஷ்ணனா? ஐயோ போலீஸே இல்லையா? ஒன்னா நம்பர் ஃப்ராடு. அது மட்டும் இல்ல, அந்த செக்யூர் பேங்க்ல கொள்ளடிச்சதே அவன் தான். அவனை பிடிக்க தான் போயிட்டு இருக்கேன். அதுக்குள்ள நீ வந்து தடுத்துட்ட. நம்பலாமா? சத்தியமா நம்பிக்கை என்ன உங்க நானும் வந்தேன். எதுக்கு மறுபடியும் அந்த பணத்தை சுருட்டிக்கிட்டு போறதுக்கா? கரெக்டா சொல்றியே. ஜீப்ல என்ன? ஜீப்ல வந்து எட்ரா வண்டி எட்ரா. தம்பி டேங்க் ஃபுல் பண்ணுப்பா. சரிங்க சார். டேங்க ஃபுல் பண்ணு. நாங்க டேங்க க்ளீன் பண்ணிட்டு வந்துறோம். மம்தா நீ வர்றியா? டேய் ஜாக்கிரதை. நான் செய்ய மாட்டேன். சும்மாடா. அஜித் பாய், நம்ம பிளான் பண்ண மாதிரி சூட் கேஸை பெட்ரோல் பங்க்ல வச்சுட்டோம். ஜிகா என்ன இங்க நிக்கிறாங்க? பெட்ரோல் போடுறாங்களா? சூட்கேஸ் 4 கோடி. இங்க வரல. ஏப்பா திருவள்ளூர் போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? 2 மணி நேரம் ஆகுங்க. பைபாஸ்ல போனா 1 மணி நேரத்துல போயிடலாம். எங்க போனாங்க? யாரா இவன் சூட் கேஸ் எடுத்து போறான்? இவ்வளவு நேரம் டேங்க் க்ளீன் பண்ணணும்ல. ஏய் மங்கூஸ் மண்டையா, முதல்ல நான் ஏறறேன், நீ பின்னாடி ஏறு. சேர்றா விக்க மாட்டேயா? அங்க போறீங்க. வேகமா ஓட்டுடா. சீக்கிரம் போ. ஹலோ மிஸ்டர். போலீஸா? சூட்கேஸ்ல என்ன இருக்கு? சொல்லணுமா? கண்டிப்பா. சூட்கேஸ்ல பாம் இருக்கு. பாம்? அட ஆமா சார். தொரக்கட்டா. இதுல பாம் இருக்கிறது இவனுக்கு எப்படி தெரியும்? சார், இவர் நம்ம கமிஷனர் மருமகன் சார். சாரி சார், நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது. தெரியாட்டியும் தெரிஞ்சுக்கணும். டோன்ட் பிஹேவ் லைக் ஸ்டூபிட். ஓகே? ஓகே சார். ஓகே. அஜித் பாய், நம்ம வச்ச பாம் சூட் கேஸை கமிஷனர் மருமகன் எடுத்துட்டு கார்ல போயிட்டு இருக்கான். அதுல ஆர்டிஎக்ஸோட ரொம்ப கம்மியா இருக்கு. அது வெடிச்சு அதுல அவன் ஒருத்த மட்டும் செத்தா வேஸ்ட். எப்படியாவது அவங்கிட்ட இருந்து நம்ம சூட் கேஸ் எடுக்கிற வழியை பாருங்க. இப்ப அவன் எந்த பக்கமா போயிட்டு இருக்கான்? சென்னையில இருந்து திருவள்ளூர் ஹைவே ரோட்ல போயிட்டு இருக்கான். சரி, நாங்க அவனை ஹைவேல மடக்கிறோம். நீங்க அவனை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க. சார் நீங்க எதுக்காக இங்க நிக்கிறீங்க? பிளேட் பால கேங் எங்க போனாங்க? முன்னாடி போனா பின்னாடி போனா தெரியல. ஆனா எங்க போயிருக்கானுங்க? கான்ஸ்டபிள் நீங்க ஜீப்ல இருங்க. ஓகே. எங்க வா? ஓகே சார். நான் பேங்க்ல கொள்ளையடிக்க பிளான் பண்ணா நீங்க வந்து அடிச்சிட்டு போயிட்டீங்களா? பணம் உங்களுக்கு, போலீஸ் அடி எனக்கா? மரியாதையா பணத்தை கொடுத்துருங்க, இல்லைன்னா எல்லாரையும் ஷூட் பண்ணி. முதல்ல அங்க பறக்கிற கொக்க சுடு. சாவ பக்கத்துல வச்சுக்கிட்டு உனக்கு எவ்வளவு மண்டை? எனக்கு சாவு பக்கத்துல தான் இருக்கு, ஆனா உனக்கு எதிரிலே இருக்கு பாரு. சங்கா அவனை காலிடா. ஏய் மங்களா வாங்கி செத்துட்டான், வண்டி ஏறாம மச்சான். வண்டி ஒன் சைடா இழுக்குது. அப்புறம் நானும் பிபி வாங்கின ஒரே சீட் உட்கார்ந்தா. சார் என்னாச்சு? கருமாந்திரம் பிடிச்ச உனக்கு என்னாச்சு? கருணா கொஞ்சம் கை கொடு. கை கொடுக்கவும் சொல்றா, கட் பண்ணிடுவேன்னு மிரட்டுறா. இவ கேரக்டரே புரிஞ்சுக்க முடியலையே. அட என்ன? டயர் பஞ்சர் ஆயிடுச்சுடா. ஐயோ பஞ்சரா? இப்ப என்னடா பண்றது? டேய் அந்த எஸ்ஏ சிங்க வர நம்மள தேடி வந்துட்டு இருக்கான். அவன் கண்டிப்பா நம்மள கண்டுபிடிச்சிருவான்டா. அவங்கிட்ட லிஃப்ட் கேட்டுருவோம். ஏய் யாரா லூசு கம்னாட்டி? அவன் கிட்ட மாட்டணும், அப்புறம் கதை ஃபர்ஸ்ட் சீன்ல இருந்து வந்துரும். பேசாம எல்லாரும் தாபாக்குள்ள போயிடலாம். கலர்ஃபுல்லா இருக்குடா. டேய் மச்சான், ஏதோ ஐட்டம் சாங் ஆட போறாங்கன்னு நினைக்கிறேன். அந்த சிங்கத்துக்கிட்ட மாட்டிக்காம நம்ம கூட்டத்துக்குள்ள புந்துருமா? சூப்பர் ஐடியா. அங்க வர ட்ரெஸ்ஸிங் ரூம் எல்லாம் ஒண்ணா ட்ரெஸ் மாத்தலாம்டா. சரி, சாங்குக்காக ட்ரெஸ் சேஞ்ச். ஓகே. சார் அங்க பாருங்க, அந்த பிளேட் பால வண்டி நிக்குது. கரெக்ட். இதுதான் உன்னை என் கூடவே வச்சிருக்கிறேன். Come on, yeah. Bring it on.